ஓகே. இன்னைக்கு நாம பாக்குறது வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்துல கிழக்கு மாகாணம் பார்த்தாச்சு. அதுல சில கேள்விகள் நான் மொய்னா வந்து உங்களுக்கு வழங்கப்படுத்தி இருந்தேன். அதே மாதிரி வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்துல பேப்பர் இன்னைக்கு வந்திருக்கி. அதே மாதிரி மேல் மாகாணம் இன்னைக்கு அதையும் நம்ம ஒரு பார்ப்போம். சரியா பாருங்க, வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்துல ஃபைனல்ல நடந்த தேர்ட் டேர்மா நடந்த பேப்பர் தான் இது. நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க, செய்தும் இன்றைக்கு அனுப்பியிருந்தீங்க, உடனே திருத்தியும் அனுப்பியிருந்தேன். பாருங்க உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான். விளையாடு ஆயமூடு. என்ன தந்திருக்கிறான்? விளையாடு ஆயமூடு என்ற பகுதி தந்திருக்கிறான். இது வந்து ஆல்ரெடி வந்த கேள்விதான், இனி வராதுன்னு சொல்றாக்கள் நிறைய பேர். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 2019 வந்ததும் வரும், 21 வந்ததும் வரும், 2020 வந்தது. அந்த பகுதிகளை கொஞ்சம் அவதானமா பாருங்க, பார்த்து செஞ்சு பார்த்துட்டு போங்க என்று அழகா சொல்லியிருக்கேன். மெயினா 19 வந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சரியா, இதோட 2வது தடவை இந்த பேப்பர் நாம விளையாட ஆயமூடுன்றது ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல படிக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி தான் ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு தெரியல, ஆல்ரெடி பேமெண்ட் கிளாஸ்ல படித்த பிறகு இதுல படிக்கிறேன். சரியா, ஆல்ரெடி நான் எதிர்பார்க்கையில கொடுத்திருக்கிறேன், படிச்சு கொள்ளுங்க என்று. சரியா, எதிர்பார்க்கையில கொடுத்ததெல்லாம் படிச்சுட்டு மேலதிகமா இருக்கிறதையும் நீங்க என்ன செஞ்சிடணும், படிச்சு வடிவா வச்சுட்டு போயிடணும். இருக்கிற அந்த ஒரு மாசம் உங்களுக்கு அழகா காணும். சரி, பாப்போம். நாம உங்களுக்கு கேட்டுக்கிறது விளையாடு ஆயமுடு என்ற பகுதி. சரியா, இந்த விளையாடு ஆயமுடு என்ற பகுதி கொஞ்சம் மைக்கோன் பண்றேன். உங்களுக்கு 3 கேள்வி கேட்டிருக்கிறான். அதுவும் நார்மலான கேள்விதான் கேட்டிருக்கிறான். என்ன, எந்த நிலை தலைவன் எவ்வாறு விவரிக்கப்படுறான். சரியா, அதே மாதிரி பகற்குரிய மறுக்கு மாற்றினை தோழியின் மதிநுட்பத்தை தெளிவுபடுத்துங்க. அதே மாதிரி புன்னையினது சிறப்பின விளக்குங்க என்று இவ்வளவு தான் சொல்லப்பட்டு. சரியா, புன்னையது சிறப்பை வந்து விளக்குங்க என்றும் சொல்லப்பட்டது. சரி, ஓகே, பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாடல் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பாடல், நீங்க படிக்க வேண்டிய ஒரு பாடல் என்கிறதால இன்னும் ஒருக்கா உங்களுக்கு அழகா வந்து நான் தெளிவுபடுத்துறேன். சரியா, உங்களுக்கு இந்த பாடல் எந்த நிலத்துக்குரியது, அதண்ட துறை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எந்த எந்த நிலத்துக்குரியது பிள்ளைகள்? திணை என்ன இதுல? நெய்தல் நிலத்துக்குரியது. நெய்தல் நிலத்துக்குரியது. செய்தா, நெய்தல் என்றா என்ன? கடலும் கடல் சார்ந்த இடம். சரியா, அந்த நிலத்துல நடைபெறுகின்ற ஒரு பாடல் தான் இந்த விளையாடு ஆயமுடு என்ற பாடல். சரியா, நெய்தல் நிலத்துக்குரிய ஒரு பாடல் தான் இந்த விளையாடு ஆயமுடு. இதுல என்ன சொல்றாங்க என்று நார்மலா சொல்றது, சும்மா லைட்டா விளங்கப்படுத்துறேன், டீப்பா போகாம பாருங்க. இதுல துறைய பாத்தீங்க என்றால், இது என்ன சந்தர்ப்பம் என்று பாத்தீங்க என்றால், பகற்குறி வந்த தலைமகன தோழி வரைவு கடாயது. ஓ, தருவேன் தருவேன். சரியா, பகற்குறி வந்த தலைமகன தோழி வரைவு கடாயது. வரைவு கடாயது என்று என்னத்தை சொல்றதுண்டா, திருமணத்தின் அவசியத்தை வலியுறுத்தி சொல்றது. அதான் வரைவு கடாயது என்று சொல்றது. சரியா, தலைவன் என்ன செய்யறான்டா, பகல் பொழுதுல தோழிய வந்து சந்திக்க வாரான். தோழிய வந்து என்ன வரான், சந்திக்க வாரான். அப்படி வரும்போது அவனை நிப்பாட்டி தோழி சொல்றாள், பகற்பொழுதுல நீ தலைவிய சந்திக்க இயலாது. பகல்ல அவளை நீ சந்திக்க இயலாது. பகல்ல நீ அவள் சந்திக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பகலிலே சந்திப்பதில் உள்ள அந்த இடர்பாடுகளை எடுத்து சொல்றாள். தோழியானவள் செய்றாள், தலைவனுக்கு எடுத்து சொல்றாள். இப்படி பகல்ல நீ வந்து அவளை சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கிறத விடுத்து அவளை விரைவாக திருமணம் செய்து கொள். அவள் என்ன செய், விரைவாக நீ திருமணம் செய்து கொள்வாயாக என்று திருமணத்தின் அவசியத்தை வலியுறுத்தி சொல்றதுதான் இந்த பாடலுடைய துறையாக காணப்படும். விலங்குதா? துறை இன்னொருக்கா சொல்லுவேன், இப்ப பாட்டை விளங்கப்படுத்துறேன். சரியா, கொஞ்சம் கேளுங்க. இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும், விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்மிகை அதைய. அந்த அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்துல பீச்ல தலைவி எப்படி தோழி எப்படி சொல்றான்னு பாருங்க. பீச்ல வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது, தோழியர் கூட்டத்தோட விளையாடி கொண்டிருக்கும் போது புன்னை மரம் இருக்குத்தானே, அந்த புன்னை மரத்தின் விதைய மண்ணுக்குள்ள புதைச்சி திரும்ப எடுத்து, மண்ணுக்குள்ள புதைச்சி திரும்ப எடுத்து அந்த கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடி கொண்டு இருப்பாங்க. சரியா, புதைச்சி புதைச்சி வச்ச இடத்த கண்டுபிடிக்கிற இருக்குதானே, அந்த விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த புதைச்ச அந்த விதைய
திரும்ப எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்களாம். புதைச்ச அந்த விதையை என்ன செஞ்சிட்டாங்களாம், திரும்ப எடுக்க மறந்துட்டாங்களாம். அந்த புன்னை விதை, புதைக்கப்பட்ட அந்த புன்னை விதையானது வேரூன்றி பெரிய மரமாக என்ன செஞ்சுட்டு இப்ப வளர்ந்துட்டு, வேரூன்றி அந்த புன்னை விதையானது வேரூன்றி பெரிய மரமாக வளர்ந்துட்டு, அந்த பெரிய மரத்துக்கு நாங்க நெய் பெய் தீம்பால் இனிய பாலை நீராக வார்த்து அதுக்கு வளர்த்துட்டு வாரோம். அந்த புன்னை மரத்துக்கு இனிய பால் என்ன செஞ்சு தண்ணியாக ஊத்தி அதை வளர்த்துட்டு வாரோம். அப்படி அந்த வளர்த்துட்டு வார ஒரு நாள்ல எங்கட அம்மா இருக்கிறா தானே, தோழி சொல்றார், எங்கட அம்மா எங்களை கூப்பிட்டு சொன்னா, நீங்க வளர்த்துட்டு வார அந்த புன்னை மரம் இருக்குத்தானே, அந்த புன்னை மரமானது உங்களை விட சிறப்புக்குரியது, உங்களை விட சிறப்புக்குரியது. அது மட்டும் இல்லாம அது உங்கள் தங்கை போன்றது, அது உங்களுக்கு தங்கச்சி மாதிரி, அந்த புன்னை மரம் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி என்று புன்னை மரத்தினது சிறப்பு என்ன சொல்றா, எங்கட அன்னை சொன்னினா. அதுக்கு பிறகு சொல்றாள், அப்படிப்பட்ட அந்த புன்னை மரத்தின் நிழல்ல இருந்து உன்னோடு காதல் சல்லாபத்துல ஈடுபடுறது நாங்க வெட்கப்படுறோம். உன்னோட காதல் சல்லாபத்துல தலைவி ஈடுபடுறத நாங்க வெட்கப்படுறோம். அதற்காக இனி நீ பகற்குரிய விடுத்துட்டு தலைவிய வேறு பிற நிழல் தொடர்பாக நீ கவனத்தை செலுத்துவாயாக என்று சொல்றாங்க. சரிதான் அந்த பாட்டுடைய பொருள். சரியா, நேரடி பொருள். இதை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன்டாமா. நெய்தல் நிலத்துல லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்க, சரியா, ஓப்பனாக இருக்கும். சரியா, லவ்வர்ஸ் புன்னை மரம் இருக்கும், பீச் ஓரங்கள்ல புன்னை மரம் இருக்கும். அந்த புன்னை மரத்துக்கு கீழே இருந்துதான் அவங்க காதல் கதைகளை பேசிக்கொண்டு இருப்பாங்க. காதல் கதைகளை என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டு சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சரியா, இப்ப என்ன நடக்கும் என்றால், பகல்ல வந்துதான் இந்த கூத்து நடக்கும். பகற்பொழுதுலதான் இந்த புன்னை மரத்துல இருந்து இந்த கூத்துகள் என்ன செய்யும், நடக்கும். சரியா, இப்படி கதைச்சு கொண்டிருக்கும் போது இப்ப தலைவன் என்ன செஞ்சிடலாம், இப்படி அடிக்கடி வந்து அவன் சந்திச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. தலைவியை திருமணம் செய்யற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அப்ப தோழியானவள் புத்திசாலித்தனமா சொல்றாள், இவன் எப்படியாச்சும் தலைவியை திருமணம் செய்ய வைக்கணும். அதுக்காக பகற்குரிய மறுக்கிறாள். அதற்காக என்ன செய்யறாள், பகற்குரிய மறுக்கிறாள். சரியா, யூடியூப் லிங்க் போடலையா, இல்லம்மா நான் யூடியூப் லிங்க் போட இல்லை. இதுல ஜாயின் ஆகலாம் தானே, 500 பேர் ஜாயின் ஆகலாம், நான் யூடியூப் லிங்க் போட இல்லை. போட்டா நல்லா இருந்தாலும் நான் கவரேஜ் கட்டா முடியுது, அதனால்தான் போடுது. சரி, ஓகே. அப்ப ஓகே, எப்படியாச்சும் திருமணம் செய்ய வைக்கணும் என்று சொல்லி தலைவி என்ன செய்தாள், தோழி பகற்குரிய மறுக்கிறா. பகல்ல சந்திக்கிறதுக்கு தடை விதிக்கிறா. அப்படி தடை விதிக்கும் போது நேரடியா சொல்லலாய்தானே. சங்ககால மக்கள் எதையும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நாசுக்காகத்தான் மறைமுகமாக சொல்லுவாங்க. சரியா, இப்ப நேரடியாக சொல்லலாதுங்கிறதால அம்மாவை கொண்டு அதுக்குள்ள இழுத்து, அம்மா இப்படி சொன்னா என்று சொல்லி அவள் என்ன செய்றாள், தலைவனுக்கு எடுத்து சொல்றாள். இப்ப இதுல அவள் சொல்றாள், புன்னைன்ற சிறப்ப அவட அம்மா சொல்றா, இந்த புன்னை உங்களை விட சிறப்பானது, அது உங்களுக்கு உடன் பிறந்த தங்கச்சி போல என்று சொல்றார். அப்ப இந்த 2 லவ்வர்ஸும் அந்த மரத்துக்கு கீழே இருந்துதான் காதல் உரையாடல்களை ஈடுபடுவாங்க. அப்ப இப்ப அம்மா என்ன சொல்லிட்டா, இது உங்களுக்கு தங்கச்சி, தங்கை என்று சொல்லிட்டா. அப்ப கூட பிறந்தவங்க அந்த தம்பி தங்கச்சி அப்படி சுற்றத்தார் அருகில இருக்க காதல் சல்லாபத்துல ஈடுபடுறது முறையான ஒரு விஷயமா சொல்லுங்க. பக்கத்துல நம்மட தம்பி தங்கச்சி இருக்கும் போது அவங்களுக்கு முன்னால நின்று நாம லவ் பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு முறையான விஷயமா சொல்லுங்க. இல்ல, அது ஒரு அருவருக்கத்தக்க, ஒரு வெறுப்பான, வெட்கப்படுகின்ற ஒரு செயல். ஏன்னா அதுக்காகத்தான் தோழி இந்த மதிநுட்பத்தை பாருங்க, அதுக்காகத்தான் தோழி என்ன செய்கிறாள், இப்படி ஒரு லொக்க போட்டிக்கிறாள். எப்படியும் தலைவன் சொல்லி கேட்க மாட்டான், இப்படி சொன்னா கேட்பானே, அதனால இப்படி ஒரு லொக்க என்ன செஞ்சிருக்கிறாள், போட்டிக்கிறாள். புன்னை மரத்தை தங்கையாக கருதி அதுக்கு முன்னால இருந்த உன்னோட காதல் சல்லாபிப்பதுல நாங்க வெட்கப்படுகின்றோம், தலைவியும் வெட்கப்படுகின்றாள். தங்கச்சிக்கு முன்னால இந்த லவ் பண்ணிடாது,
அவளுக்கு முன்னால இந்த காதல் உரையாடல் ஈடுபடுறது ஒரு நாகரிகமற்ற செயல் தானே. அப்ப அதுக்கு தலைவனுக்கும் ஒரு ஒரு அறிவு இருக்குதானே, அவன் உய்த்துணர்வு மூலம் அறிஞ்சு கொள்ளுவான். அப்ப அப்படி இருக்கிறது கூடாது. சரியா, தங்கச்சிக்கு முன்னால நாம இருந்து பேசுறது, காதல் சல்லாபத்துல ஈடுபடுறது முறையான ஒரு விஷயம் இல்ல. அதனால பகற்குரிய நீ மறுத்துட்டு வேறு நிறைபடு நிழல் இங்கு நிறைய இருக்கி என்று சொல்ற. அவளை நீ அணைச்சு கொள்ளணும், அவள் உனக்கு வேணும் என்றா நிறைய வழிகள் இருக்கி, அது அவற்றினிடையே நீ கவனம் செலுத்துவாயாக என்று சொல்ற. சரியா, பகற்குரிய மறுத்துட்டு சொல்றாள், அப்படியே உனக்கு தலைவி வேணும், அவளை நீ சந்திக்கணும், அடிக்கடி அவளோட இருக்கணும்டா அதற்கு நிறைவான பிற நிழல்கள் இருக்கி, வேற வேற வழிகள் அதுக்கு இருக்கி என்று சொல்லி திருமணத்தின் அவசியத்தை என்ன செய்கிறாள், அவள் வலியுறுத்துகின்றாள். திருமணத்தின் அவசியத்தை வலியுறுத்துகின்றாள். இதுதான் இந்த பாடல். இதான என்ன பிள்ளைகள், இந்த விளையாடு ஆயமுடு என்ற பாடல். விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? ஓ மிஸ் விளங்கிச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு உவமை அணியும் வந்து கையாளப்பட்டிருக்கு. விருந்தினர் பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நலரும் இலங்கு நீர்த்துறை கொன்க. கொன்கன்னு சொல்றது நெய்தல் நில தலைவன. கொன்கன்னு சொல்றது என்ன பிள்ளைகள், நெய்தல் நில தலைவன். இதுல முதலாவது கேள்விக்கு இதுதான், இந்த வரிதான் ஆன்சராக வரப்போகுது. எந்த வரி? விருந்தினர் பாணர் விளரிசை கடுப்ப வலம்புரி நான்கோடு நலரும் துறை கொள்க. சரியா, இதுதான் முதலாவது கேள்விக்கு விடையாக வரப்போகுது. அதாவது புதியதாய் வந்த பாணர்கள், இந்த யாழ் மீட்டி பாடுவாங்களே அந்த பாணர்கள், அந்த பாணர்கள் பாடுகின்ற மெல்லிய இசைப்பாட்டு போல வலம்புரி சங்குகள் நரலும், வலம்புரி சங்குகள் ஒளி எழுப்புகின்ற பரந்த நீர்ப்பரப்பை உடைய நெய்தல் நில தலைவனே என்று நெய்தல் நில தலைவன் சிறப்பு என்ன செய்யறாங்க, எடுத்து சொல்றாங்க, அவனை விவரிச்சு சொல்றாங்க. அப்ப இந்த வரிதான் என்ன, எந்த நிலத்தலைவன் எவ்வாறு விவரிக்கப்படுகின்றான் என்ற கேள்விக்கு ஆன்சரா வரப்போகுது. அப்ப இதுல ரெண்டு கேள்வி இருக்கு. எந்நில தலைவன் என்று ஃபர்ஸ்ட் குறிப்பிடணும். நெய்தல் நிலத்தலைவன் விவரிக்கப்படுகின்றான் என்று குறிப்பிட்டுட்டு எவ்வாறு விவரிக்கப்படுகின்றான் என்று அதுக்கு கீழே எழுதணும். என்னண்டு, வலம்புரி சங்குகள் நலரும் வந்தது, புதியதாய் வந்த பாணர்கள் எவ்வாறு மெல்லிய அவங்களோட மெல்லிய இசைப்பாட்டு போல வலம்புரி சங்குகள், வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் ஒளி எழுப்புகின்ற பரந்த நீர்ப்பரப்பை உடைய நெய்தல் நிலத்தலைவன் என்ன செய்தான், அவன் விவரிக்கப்பட்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறான், விவரிக்கப்பட்டிருக்கிறான் என்று அழகா நீங்க கொடுக்கணும். சரியா, இப்படி கொடுத்தீங்களா? செய்து பார்த்தாக்க தெரியுமா எண்ணில தலைவன் என்னமா, எண்ணில தலைவன் கொஞ்சம் திரும்ப ஞாபகப்படுத்திருமா? எண்ணில தலைவன் என்றால் நெய்தல் நில தலைவன் என்று சொல்லணும். சரியா, ஃபர்ஸ்ட் விட கொடுக்கும் போது எண்ணில தலைவன் எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப முதலாவது நீங்க கொடுக்கும் போது இதில் நெய்தல் நில தலைவன் விவரிக்கப்பட்டுள்ளான், அவன் புறவுதான் கொடுக்கணும். அவன் எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கிறான்டா, அவன் எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறான், விருந்தினர் பாணர், புதியதாய் வந்த அந்த விருந்தினர்கள் ஒலி எழுப்புகிற அந்த இசைப்பாட்டு மெல்லிய இசைப்பாட்டு போல வெண்ணிறமான வலம்புரி சங்குகள் ஒலி எழுப்புகின்ற அந்த பரந்த நீர்ப்பரப்பை உடையவன் நெய்தல் நில தலைவன் என்று விவரிக்கப்படுகின்றான் என்று அதை கொஞ்சம் நீங்க விளக்கமா எழுதுனீங்கன்னால் ஓகே. விளங்குனதா மிஸ்? இதுல நெய்தல் நில தலைவன் சொல்லி போட்டுட்டு கடலும் கடல் சார்ந்த அப்படின்னு சொல்லி சொல்லணுமா? அது நீங்க கொடுக்க தேவை, அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அது துறை திணைக்குதான் நீங்க அதை கொடுக்கணும், கடலும் கடல் சார்ந்தது. சரியா? ஓகே மிஸ். எண்ணில எண்ணில தலைவன் தான் நெய்தல் நில தலைவன். எந்நில தலைவன் என்றது விளக்கம் கொடுக்க தேவையில்லையா டீச்சர்? இல்ல இல்ல, எண்ணில தலைவன் நெய்தல் நிலத்திற்குரிய தலைவன். சரி, அப்ப நீங்க கொடுக்கறனாலும் ஓகே, கொடுக்கலாம். நீங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் நிலம். சரியா, அதே போல இந்த செய்யுள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த விருந்தினர் பாணர் அந்த விஷயங்களையும் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். சரி, ஓகே.
ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பகற்குறியை மறுக்குமாற்றின் தோழியின் மதிநுட்பத்தை தெளிவுபடுத்துங்க. இதுல நோமலா தோழியின மதிநுட்பம் என்றாலும் உண்டுதான், பகற்குரிய மறுக்கிற மதிநுட்பம் என்றாலும் உண்டுதான். சரியா? எப்படி இவள் பகற்குரிய மறுக்கிறாள்? சரியா? மறுத்ததுக்கு காரணமும் இருக்கி, அதுக்கான அந்த மதிநுட்பமும் இருக்கி. மதிநுட்பம் என்றால் கெட்டித்தனம். எப்படி அது புத்தி சாதுரியமா அதை சொல்றா என்கிறதான் விஷயம். என்னென்று சொல்றா பிள்ளைகள்? புன்னை மர நிழல்ல தங்கையாக இருக்கிறதால ஓகே, வெரி குட். புன்னை மரத்தை கருப்பொருளாக கொண்டு தோழி அவளோட மதிநுட்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். எப்படி? புன்னைய தங்கையாக கூறி, தங்கை முன்னால் காதல் சல்லாபிப்பது முறையான ஒரு விடயம் அன்று என்று கூறி தனது கருத்துக்கள் என்ன செஞ்சிருக்கிறாள்? விவரிச்சு இருக்கிறாள். அப்படின்னு கொடுத்து நீங்க அதுக்கு விளக்கம் எழுதணும். எப்படி? அவட அம்மா சொன்னாவாம் உன்னையினது சிறப்பை, உன்னை உங்களிடம் சிறப்பானது, அது உங்களுக்கு தங்கை போன்றது என்று அம்மா கூறுவதாக கூறி, அப்படி உடன் பிறந்தார் சுற்றத்தார் கூட இருக்கும் போது காதல் சல்லாபிப்பது முறையான ஒரு விடயம் அல்ல என்று தனது மதிநுட்பத்தால் என்ன செஞ்சிருக்கிறாள்? பகற்குரிய மறுக்கிறாள். பகற்குரிய மறுக்கிறாள். அது மட்டும் இல்லாம தலைவன்ட்ட திரும்ப லாஸ்டா சொல்றாள், நீ தலைவியை அவ்வாறே மணந்து கொள்ள வேண்டுமாயின் நிறைவான பிற நிழல்கள் பலவும் உள்ளன. அந்த அடிய போட்டு கொடுக்கணும். சரியா? நிறைவான நிழல்கள் பிறவும் உள்ளன. அவளை நீ அப்படியே அடைய வேண்டுமென்றால் வேற வழிகள் இருக்கி அவளை விரைவாக திருமணம் செய்வதை வலியுறுத்தி அதை என்ன செய்றாள்? அந்த விஷயத்தை சொல்றாள் என்று நீங்க அழகா கொடுக்கணும். கிளியரா? மிஸ், தோழியுடைய மதிநுட்பத்துல தலைவனை விழிச்சு கூறுறதும் அவனுடைய நாட்டு சிறப்பை கூறுறதும் வரும் தானே? இல்ல, உங்களுக்கு என்ன கேட்டான்? தோழின மதிநுட்பம் என்று கொமனா கேட்டா அது வரும். சரியா? இப்ப இதுல உங்களுக்கு என்ன கேட்டிருக்கிறான்? பகல்குரிய மறுக்கு மாற்றினேன்னா அந்த மறுக்கிற விஷயத்தை கொஞ்சம் எழுதிக் கொள்ளணும். சரியா? சரியா பிள்ளைகள்? இந்த கேள்வி கிளியரா? அடுத்தது கம்பராமாயண கேள்வி. சரியா? இப்ப நான் 2-3 பிள்ளைகள் எனக்கு செய்து அனுப்புனேன், பார்த்தேன். ஓகே, விளையாடாய் முழு கேள்வியும் ஓகே. இது புன்னையின 3வது கேள்வி விளங்கப்படுத்துறேன். என்ன 3வது கேள்வி? புன்னையினது சிறப்பை விளக்குக என்று சொல்லு. என்ன சிறப்பு? வடிவாளுதல். என்ன சிறப்பு? அது சொல்லுங்க. அது உங்களோட தங்கை உங்களை விட சிறந்ததுமாக சொல்றது. அது உங்கள் தங்கை போன்றது, அது உங்களையும் விட சிறப்பு மிகுந்தது என்று எழுதுறது மட்டும் இல்லாம, அந்த புன்னை மரத்தை நெய் பெய் தீம்பால் இனிய பாலை நீராக வார்த்து வளர்த்து வாராங்க. அது மட்டும் இல்லாம அந்த அன்னை அது உங்களை விட சிறந்தது, உங்களுக்கு தங்கையாக இருக்க போகின்றது. அதனால அதோட நாம் அதுக்கு முன்னால இந்த காதல் சல்லாபிப்பது முறையான ஒரு விஷயம் இல்லைண்டு மரங்களுக்கு கூட உயிர் கொடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கு? மரம் கூட ஒரு உயிராக இதுல பார்க்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே? ஓமா இல்லையா? ஒரு இயற்கையான மரத்துக்கு கூட உயிர் கொடுத்தேன்னா சொல்லப்பட்டிருக்கு. மரத்துக்கும் உயிர் இருக்கித்தான், அது ஒளி தொகுப்பு செய்து மரத்துக்கும் உயிர் இருக்கி. அப்ப அந்த ஒரு உயிருக்கு முன்னால இயற்கையை மதிக்காம நாம இப்படி அதுல போய் காய்ச்சி கொண்டிருக்கிறது சரியான விஷயம் இல்லைண்டு புன்னைன்ற சிறப்பு எடுத்து சொல்றாங்க என்கிறத வடிவ தெளிவா சொல்லணும். என்னென்று கொடுக்கணும் என்றால், ஒன்று டிரெக்டா அந்த விஷயத்தை எழுதணும். என்ன டிரெக்டான விஷயம் என்றால், புன்னை உங்களுக்கு தங்கை போன்றது, உங்களை விட சிறப்பானது, அதை எழுதுறது மட்டும் இல்லாம லாஸ்டா இந்த பாயிண்ட்ஸையும் அட் பண்ணிடுவோம். என்ன? புன்னை மரத்தையும் ஒரு உயிராக மதிச்சதாலத்தான் அது என்ன, அதுக்கு முன்னால இருந்து பேசக்கூடாது, காதல் சல்லாபத்துல ஈடுபடக்கூடாதுன்னு தோழி வலியுறுத்துறார். அப்படி வலியுறுத்துறது இருந்தும் என்ன, புன்னையினது சிறப்பை நாம அறிஞ்சு கொள்ள முடிகின்றது என்று கொடுத்து நீங்க அதை விடைய முடிக்க. கிளியரா? டீச்சர், இத பந்திய என்னம்மா? பந்தி எழுதணும். பாயிண்ட்ஸ் எழுதிடாதீங்க, பந்தியாத்தான் எழுதணும். தமிழ்ல பாயிண்ட்ஸுக்கு இடம் இல்ல, பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுற இல்ல, பந்தி அமைப்பு.
திரும்ப திரும்ப சொல்றேன். ஓகே டீச்சர். டீச்சர் கிளியரா? ஓ டீச்சர் டைம் இல்லாட்டி முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வரலாம். எப்படி இதுக்கு டைம் இல்லாம உங்களுக்கு போகும்? முன்பகுதிக்கு எப்படியும் டைம் வரும். லாஸ்டா பின்பகுதிக்கு உங்களுக்கு டைம் இல்லாட்டி டைம் முடிய போது பேப்பர் வாங்க போறாங்கன்னா பாயிண்ட்ஸ் எழுதி விடுங்க. டைம் இல்லாட்டி டக் டக்குன்னு பாயிண்ட்ஸ் எழுதி விடுங்க. மத்தபடி ஃபுல்லா விளக்கம் தான் எழுதணும். சரியா? சரி சரி டீச்சர். அதுக்குன்னு ஸ்டார்டிங்லயே பாயிண்ட்ஸ் எழுதிட்டு போறீங்க. விளங்குதானே? ஓ சரி, இது ஓமை அணி விளக்கக்குள்ள டீச்சர். ஓமை அணியை கொடுத்து உவமானம், ஓமேயம், பொதுத்தன்மை அது மூணையும் படி நான் சரியான டீச்சர். ஓ உவமையணி ஃபர்ஸ்ட் உவமையணி பயன்படுத்தப்பட்டீங்கன்னு கொடுத்து அதுல அடி கொடுத்து அதை விளக்கணும். சரியா? அடி கொடுத்து அதை விளக்கிட்டு தான் ஓமானம் உவமையம் பொதுத்தன்மை கொடுக்கணும். கிளியரா? விலைக்குத்தான் ஓமானம், ஓமேயம் கொடுக்கணும் டீச்சர். ஓ ஓ சரி. சரி, அப்ப இந்த கேள்வி ஓகேவா? டீச்சர் இதுல உள்ள அணிகளையும் கொஞ்சம் சொல்றீங்களா? இதுல என்ன அணிகள்ண்டாமா உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? என்ன உவமையணி? புதியதாய் வந்த பாணர் பாடுகின்ற மெல்லிய இசைப்பாட்டு போல வலம்புரி சங்குகள் ஒலி எழுப்பும். சரியா? அப்ப இதுல ஓமானத்தை பாத்தீங்கன்னா விருந்தினர் பாணர் விளரிசை, அதாவது புதியதாய் வந்த பாணர்கள் பாடுகின்ற மெல்லிய இசைப்பாட்டு, அதுதான் ஓமானம். ஊமேயத்தை பாத்தீங்கன்னா நம்மட வலம்புரி சங்குகள் ஒலி எழுப்புறது. நம்மட வலம்புரி சங்குகள் ஒலி எழுப்புறது ஊமேயம். பொதுத்தன்மை என்ன? மென்மையும் இனிமையும். மென்மையும் இனிமையும் பொருந்திய இசை, அதுதான் என்ன பொதுத்தன்மையாக அமையும். சரியா? இது தவிர இந்த பாடலிருந்து நிறைய கேள்விகள் வரையும். என்ன இதுல வேற என்ன கேட்கலாம் உங்களுக்கு? சங்ககால அகத்திணை பண்புகள் கேட்கலும். சரிதானே? அரும்பதங்கள் இருந்து கேள்வி கேட்டு வரையிலும். சரிதானே? அதே மாதிரி இந்த செய்யுள் இடம்பெறுகின்ற சிறப்புகள் கேட்டு வரையிலும். இந்த பாடல் யாரால் யாருக்கு கூறப்பட்டுச்சு அந்த மாதிரியும் கேட்டு வரையிலும். அணிகளோட பயன்பாடு என்றும் கேட்டு வரையிலும். ஒரு கேள்வி, ஒரு பாடம், ஒரு யூனிட் படிக்கிறீங்க என்றால் அதுல என்னென்ன கேள்விகள் எல்லாம் எடுக்கலாமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் படிக்கணும். சரியா? டீச்சர் ஓம் இந்த தலைவிய ஒலி எழுப்பும் சங்காக குறிப்பிட்டதன் கருத்து நிலை பற்றி ஆராய அப்படி ஒரு கேள்வி இருக்கா? அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸா உள்ளூந்தெல்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டேன். சரியா? அப்படி கேட்க மாட்டேன். சரியா? அப்படி கேள்விகள் வார இல்ல. சரியா? நார்மலா தான் வரும். அதே மாதிரி தான் பூவோடு குறையும் கண், அதுல எல்லாம் உள்ளார்ந்து பார்த்தால் நிறைய உவமைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்ல. உங்களுக்கு சிலபஸ் சந்தை மட்டும் நீங்க படிச்சா ஓகேவா? இதுல நீங்க அந்த சங்ககாலத்தை வச்சு கேள்வி வந்து சொன்னீங்க தானே மிஸ்? என்னம்மா? ஓ சங்ககால அகத்திணை பண்புகள். ஓ அதாவது இந்த பாடல்ல என்னென்ன சங்ககால அகத்திணை பண்புகள் பயன்படுத்தப்பட்டது? என்ன? பெயர் சுட்டி பாடப்படாத பண்பு, முதல் கருவுரி பயன்பாடு. சரியா? முதல் கருவுரி பயன்பாடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அதை விட வேற என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? இயற்கை வர்ணனை இருக்கு. தலைவன் தோழி, தோழி கூற்றாக இது அமைஞ்சிருக்கு. தலைவன் தலைவி தோழி பாங்களே அது அந்த மாதிரி இருக்கு. சரியா? வேற என்ன? நெய்தல் நிலத்துக்குரிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வாரதெல்லாம் சங்ககால அகத்திணை பண்புகளுக்குள்ள வரும். ஓகேவா? டீச்சர் இதுல உள்ளுரை ஓமம் இருக்கிறா? என்னம்மா? உள்ளுரை ஓமம் இருக்குமா? உள்ளுரை ஓமம் இதுல என்ன இருக்கு? உள்ளுரை ஓமம் உள்ளுரை ஓமம் இல்லம்மா. உள்ளுரை ஓமம் இதுல இல்ல. உள்ளுரை ஓமம்டா ஓமானம் வெளிப்பட்டு நிற்க ஓமையும் உள்மறைஞ்சு நிற்பது, அதான் உள்ளுரை ஓமம். இதுல இல்ல உள்ளுரை ஓமம். ஓமை தான் நீக்கி. ஓகே டீச்சர். அடுத்த கேள்விக்கு போவோமா? சரியா? கம்பராமாயண கேள்வி. ஆனா கம்பராமாயண கேள்வியை மட்டும் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சந்தர்ப்ப வினா மார்க்ஸ் குறையோரும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு நல்ல மார்க்ஸ் கம்பராமாயணத்துல. ஏனைய கேள்விகளை விட கம்பராமாயணத்துல அதிக புள்ளிகள் வருது. இப்ப சந்தர்ப்பத்தில எல்லாம் 4க்கு 4 எடுக்கிறாங்க. அவ்வளவுக்கு பிராக்டிஸ், வெல் பிராக்டிஸ் ஆகி இருக்கிறாங்க. வெரி குட்.
சரி பாப்போம். உங்களுக்கு பாருங்க, இந்த பாடல் வந்துருச்சு. சரியா? இது எந்த பாடல்? எத்தனையாவது பாடல் சொல்லுங்க பாப்போம். நின்ற கொடைக்கு என் நண்பன் உடுக்க நெடுஞ்சீரை இருபத்தி 21வது பாடல் மிஸ். 21வது பாடல். அப்ப உங்களுக்கு தெரியும், 1-13 வந்து 1-13 பரதண்ட படையும் அந்த அது வாரது. பிறகு 13-20 சொச்சம் வந்து உங்களுக்கு ராமண்ட குகண்ட வீர வார்த்தைகள்ங்கிறதுக்குள்ள வருது. சரியா? இது உங்களுக்கு பார்த்தாலே நார்மலா தெரியும். சரியா? இது குகனுடைய பாடலாகத்தான் இது. குகனது வீர வார்த்தைகளுக்குள்ள வார பாடல்கள். என்ன பாருங்க. நின்ற கொடைக்கை என் அன்பன் உடுக்க நெடுஞ்சீரம் அன்று கொடுத்தவள் மைந்தர் பழத்தை என் அம்பாலே கொன்று குவித்து நினம்கொள் பிணக்குவை கொண்டு ஓடி துன்று திரைக்கடல் கங்கை மடுத்து இறை தூராதோ. சரியா? பொருளை பாருங்க. நின்ற கொடைக்கை யாரு கொடைக்கை? ராமன். ராமன். நின்ற கொடைக்கை யாரு? ராமன். சரியா? அதாவது முடிசூட்டு விழாக்கு முடிசூட்ட போறாங்க. ராமன் என்ன செய்யறான்? தசரதன் சொல்றான் தானே, நாளைக்கு முடிசூட்ட போறேன்னு. அப்ப முடிசூட்ட போறானே, எங்களுக்கு நான் அரசனாக போறேனே என்று சொல்லிட்டு ராமன் என்ன செய்யறான்? அதுக்கு முதல் தர்மங்களை செய்யறான். தர்மங்களை செய்யறதுக்கு வெளிக்கிறான். அப்படி தர்மங்களை செய்ய வெளிக்கிட்ட அந்த அன்பன், அந்த ராமபுரான் நெடுஞ்சீரை உடுக்க. நெடுஞ்சீரம் என்று சொல்றது என்ன? இந்த மரபுரியாலான அந்த காவி ட்ரெஸ். என்ன முனிவர்கள் போட்டு தவம் செய்வாங்களே அந்த காவி, அந்த ஒரேஞ்ச் கலர்ல இருக்கும், அந்த காவியுடமாய் இருக்கும் அந்த ட்ரெஸ். சரி, அந்த உடுப்பு. அந்த உடுப்ப கொடுத்தவள் யாரு? கொடுத்தவள் கைகேயி. சரியா? அன்று கொடுத்தவள் யாரு? கைகேயி. கொடுத்தவள் மைந்தர் பழத்தை. அப்ப கொடுத்தவள் கைகேயி. அப்ப அவள்ட மைந்தர் யாரு? பரதன். சரி, அவள்ட யாரு? பரதன். சரியா? கொடுத்த அந்த மைந்தர் பழத்தை என் அம்பாலே கொன்று குவித்து. குகன் சொல்றான், அவன் வீர வார்த்தையை பாருங்க. என்னோட அம்பால அந்த பெருஞ்சேனைய கொன்று குவித்து, அவர்கள் எல்லாத்தையும் அம்பால கொண்டுட்டு பரதண்ட பட கூடத்தானே அந்த அவ்வளவு பிணங்களையும், அந்த கொழுப்பு மிகுந்த அவ்வளோ பிணங்களையும் எடுத்து கொண்டு இழுத்து கொண்டு போயிட்டு கடல்ல போட்டன் என்றால், கங்கையில தூக்கி போட்டன் என்றால், அந்த பிணங்களோட திரட்சியால, அந்த கொழுப்பு மிகுந்த பிணங்களோட மிகுதியால அந்த கடலை, அந்த கங்கையே தூண்டு விடும். அந்த கங்கையை என்ன செஞ்சிருமாம்? தூர்ந்து விடும். தூர்ந்து விடும் என்றா என்ன? இப்ப ஒரு காதுல நீங்க காது குச்சி குத்துறீங்கன்றா, காது குச்சி ரொம்ப நாள் காது குச்சி போடாம இருந்தீங்க என்றால் அந்த ஓட்டை என்ன செஞ்சிடும்? தூந்துரும். அதைத்தான் சொல்றேன், தூந்து போறேன். அது ஃபுல்லா நிரம்பிடும். சரி, அத மாதிரி தான் கடல்ல இவ்வளவு பிணங்களையும் நான் கொண்டு போய் கங்கை ஆற்றில தூக்கி வீசினா, கொண்டு போய் போட்டா, பிணங்களோட அந்த திரட்சியால கங்கை ஆறே ஃபுல்லா என்ன செஞ்சிடும்? மூழ்கி விடும். அப்படியே தூந்து விடும். என்ன செய்யறான்? வீரவசனம் பேசுகின்றான் என்று வீரவசனம் பேசுகின்றான். பாடல் விளங்கினதா? விளங்கினதாப்ல? ஓகே. அப்ப முதலாவது கேள்விய பாருங்க. சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் எப்படி எழுதுறன்னு சொல்லி தந்துட்டேன். திசைகள் மென்ஷன் பண்ணிருக்க வேணும். சரியா? யார் யார் சம்பந்தப்படுத்துறது, மெயினான கூற்றும் அதுல சம்பந்தப்பட்டிருக்க வேணும். அப்ப இதனுடைய சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னா என்ன சந்தர்ப்பம்? வீர வார்த்தை தான். வீர வார்த்தைன்னு மட்டும் எழுதுறீங்க, கொஞ்சம் வடிவா அழகா எழுதணும், திசைகள்லாம் மென்ஷன் பண்ணி. இதுக்கு என்ன சந்தர்ப்பத்தை நோட் பண்ணுங்க. சரியா? வடகரை தென்கரை மென்ஷன் பண்ணுங்க. வடகரையில் காலூன்றி நின்ற பரதனது பெருஞ்சேனையை எழுதுறீங்களா? பரதனது வடகரையில் காலூன்றி நின்ற, காலூன்றி என்று சொன்னா காலை ஊண்டிக்கு நினைக்கிறீல, வந்து நின்ற படை, அதுக்குதான் நான் அப்படி சொல்றேன். சரியா? உங்களோட மொழி நடைய மாத்தி நீங்க எழுதி கொள்ளுங்க. வடகரையில் காலூன்றி நின்ற பரதனது பெருஞ்சேனையை தென்கரையில் நின்ற குகன், தென்கரையில் நின்ற குகன்
வடகரையில் காலுநின்ற பரதனது பெருஞ்சேனையை தென்கரையில் நின்ற குகன் கண்டு தென்கரையில் நிக்கிற குகன் கண்டு ஐயுற்று சீற்றம் அடைந்து, பாருங்க இப்படியெல்லாம் வரணும், ஐயுற்று சீற்றம் அடைந்து அந்த பெரும் படையை மேற்கோட்குறிக்குள்ள போட்டு எழுதணும். சரியா? இப்ப நான் சொல்றத மேற்கோட்குள்ள போட்டு எழுதணும். அந்த பெரும் படையை என் அம்புகளாலே கொன்று குவித்து, அந்த பெரும் படையை என் அம்பாலேயே கொன்று குவிப்பேன். குவித்து 2 3 தான். சரியா? என் அம்பாலே கொன்று குவித்து அந்த பிணங்களை, அந்த கொழுப்பு மிகுந்த அந்த பிணங்களை தொடர்ந்து எழுதுங்க. சரியா? அந்த கொழுப்பு மிகுந்த அந்த பிணங்களை கங்கையாற்றில் சேர்த்து விடுவேன். கங்கையாற்றில் சேர்த்து விட்டால், இந்த கொழுப்பு மிகுந்த பிணங்களை கங்கையாற்றில் சேர்த்து விட்டால் கங்கையாறு தூராதோ. இந்த கங்கையாறு இடை தூராதோ. இந்த கொழுப்பு மிகுந்த பிணங்களை கங்கையாற்றில் சேர்த்தால் கங்கையாரும் இடை தூராதோ, தூண்டு விடாதோ என்று வீர வார்த்தை பேசிய சந்தர்ப்பம். என்று வீர வார்த்தை பேசிய சந்தர்ப்பம். கிளியரா? லாஸ்டா என்ன சொன்னீங்க மிஸ்? லாஸ்டா என்ன சொன்னேன்? என்று வீர வார்த்தை பேசிய சந்தர்ப்பம். ஓகேவா? இன்னொருக்கா சொல்றேன் பாருங்க சரியாண்டு. வடகரையில காலூன்றி நின்ற பரதனது சேனைய தென்கரையில நிக்கிற குகன் கண்டு ஐயுற்று சீற்றமடைந்து இந்த பெரும் படையை என் அம்புகளாலே கொன்று குவித்து கொழுப்பு மிகுந்த அந்த பிணங்களை கங்கை ஆற்றில், அங்கால வசனத்தை சொல்லுங்க, டாக்டர்கன் சொல்றதால மறந்து, கொன்று குவித்து அந்த பிணங்களை கங்கை ஆற்றில சேர்த்தால் கங்கையாரும் இடை தூராதோ என்று வீர வார்த்தை சொல்லிய சந்தர்ப்பத்தில். சரியா? இது நான் நோட் பண்ணிட்டு சொல்லையில ஆன் த ஸ்கிரிப்ட் மைண்ட்ல வாரது சொன்னேன். சரியா? டீச்சர் ஆம் டீச்சர் ஒரு தரம் எங்களுக்கு டேர்ம் எக்ஸாம் நடந்துச்சு. அதுல நான் இதே மாதிரி எழுதினேன். அப்ப டீச்சர் சொன்னாங்க, இது சந்தர்ப்பம் கொடுக்கும்போது டிரெக்டா கொடுக்கணும், இப்படி சுத்தி வளைச்செல்லாம் கொடுக்க இயலாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லம்மா, அவங்க ஏதோ மிஸ்டேக், எங்களையோ மிஸ்டேக். சுத்தி வளைச்சு கொடுக்க கூடாதுதான், டிரெக்டா கொடுக்கணும். ஆனா விஷயம் வரணும், அந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னு அந்த லாஸ்ட் விஷயம் வரணும். நான் உங்களுக்கு ஒருக்கா ஸ்கீமை போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினேன். ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? ஸ்கீமை போட்டு எப்படி மார்க் பண்ணிக்கிறாங்க விடையண்டு விளங்கப்படுத்தி காட்டினேன். ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த டேர்ம் எக்ஸாம் எல்லாம் கணக்கெடுக்காங்க. டேர்ம் எக்ஸாம்ல உங்களுக்கு 100க்கு வந்தா அங்க ஃபைனலுக்கு 100 வருமெண்டும் இல்ல. டேர்ம் எக்ஸாம்ல உங்களுக்கு 5 மார்க்ஸ் வருதுன்னு உங்களுக்கு ஃபைனல்ல W வர போறதுன்னு இல்ல. டேர்ம் எக்ஸாம்ல உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ் திருத்துவாங்க. சரியா? ஒருவேளை உங்களுக்கு சரின்னு பட்டதை திருத்தலாம், அப்படி மாறுபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா ஃபைனல் அப்படி இல்லையே, விடண்டா விடதான், இப்படி இருக்கணும்டா இப்படி இருக்கணும், அப்படித்தான். சரியா? அதுக்குன்னு இந்த கம்பராமாயணத்துல ஃபுல்லா பொருள் எழுதுறதும் இல்ல. சரி, இப்ப நான் இதுல ஃபுல்லா பொருள் எழுதியா நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் சொல்லி இருக்கிறேன்? இல்லதானே? விஷயம் அந்த வீர வார்த்தை என்னன்றத சொல்லணும். வீர வார்த்தை என்னன்றத சொல்லணும். என்ன வீர வார்த்தை? அவங்கள அம்பால கொன்று அந்த பிணங்களை நான் கடல்ல சேர்த்து தூடுவேன் அப்படின்னு வீர வார்த்தை சொல்லிய சந்தர்ப்பம் அப்படின்னு என்ன சரி. அது மாதிரிதான் என்ன பாடுகளுக்கும் வரும். சரி, அப்ப நான் சொல்லிடுறேனே. இப்ப இன்னொரு பாட்டு என்ன போன பேப்பர்ல பார்த்தோம், அல்லை ஆண்டமைந்த மேனியும் அவளும் துஞ்சு அப்படின்னு பார்த்தோம் தானே. அந்த பாடலிக்கு தானே. அந்த பாடல்ல சந்தர்ப்பம் என்னத்த பாத்தீங்கன்னா என்னென்னு எழுதுவீங்க? என்ன? ராமன் தங்கிய இடம் எதுவென குஹன்ட்ட கேட்ட நேரத்துல குஹன் அந்த இடத்தை காட்டுறது. ராமன் தங்கிய இடம் எதுன்னு பரதன் குஹனிடம் வினவ, குஹன் அதுக்கு என்ன
பதில் கூறத் தொடங்கிய சந்தர்ப்பம். சரியா? அது என்ன? ராமன் தூங்க இலக்குமணன் காவல் காத்து கொண்டிருந்தான் என்று இலக்குமணன் யாது செய்தான்? டீச்சர் இது எத்தனாவது பாடல்? அல்லை ஆண்டமைந்த மேனி அழகனும். நான் நினைக்கிறேன் அது ஒரு 43 42வது பாடல். பாருங்க. இல்ல 43 இல்ல, அதுக்கு முதல், அதுக்கெல்லாம் முதல் 42வது பாடல் மிஸ். 42வது பாடல். சரியா? அப்படி ஒவ்வொரு பேப்பர்லையும் வந்திருக்கேன். அது மாதிரி 12 மார்க்ஸுக்குரிய சந்தர்ப்ப வினாக்களும் போட்டிருக்கிறேன். 1 தொடக்கம் 72 வரையான பாடல்கள் இவ்வாறு படிப்பிச்சும் நான் அதை போட்டிருக்கிறேன். சரியா? அதகளை பார்த்து என்ன செய்யணும், படிச்சுக்கொள்ளணும். சரி, 2வது கேள்விக்கு வருவோம். கொடைக்கை அன்பன் மைந்தர் என்ற தொடர்கள் யாரை குறிக்குது? யாரு கொடைக்கை அன்பன்? ராமன். மைந்தர் யாரு? பரதன். பரதன். சரியா? அப்ப நான் கம்பராமாயண கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன், அட்டவணை போட்டு படிக்கிற மெத்தட். நிறைய பேர் கேட்டீங்க அட்டவணை போட்டு எப்படி படிக்கிறேன். ஒரு பாடல் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், அதுல சந்தர்ப்பம், முதலாவது குலத்துல என்ன சந்தர்ப்பத்தை எழுதுவீங்க. 2வது குலத்துல அதுல யார பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுல யார பத்தி சொல்லியிருக்கிறாங்க? நின்ற கொடைக்கை என்று ராமண்டு சிறப்பும் சொல்லிக்கிறாங்க. அப்ப இதுல ராமண்டு சிறப்பு என்ற ஒரு குலத்தை போட்டு அதுக்குள்ள ராமண்டு சிறப்பு எடுப்பீங்க. அதே மாதிரி இதுல வேற என்ன சொல்லிக்கிறாங்க? நம்மட குகண்ட வீரம் பத்தி சொல்லிக்கிறாங்க. அப்ப குகண்ட சிறப்பு அல்லது குகண்ட வீரம் போட்டு எழுதுவீங்க. புறவு என்ன செய்வீங்க? இங்கால அணிப்பயன்பாடு போடுவீங்க. அதோட எக்ஸ்ட்ராவை நீங்க என்ன சொன்னேன், கீழே எழுத சொன்னேன், இந்த பெயர்கள் கொடைக்கை என்பது மைந்த கொடுத்தவள் என்று சிறப்பு பெயர்களை நோட் பண்ணி வைங்க என்று சொல்லியிருக்கேன். ஒரு புள்ள வந்து 1 இருந்து 72 வரையான பாடல்கள் ஃபுல்லா அட்டவணை அடிச்சு அதை போட்டுருந்தேன். சேனல்லையும் போட்டுருந்தேன் இந்த வீடியோ. எல்லா பாடலுக்குமா டீச்சர் அட்டவணை அடிக்கணும்? எல்லா பாடலும். அப்படி எல்லா பாடலும் அழகா தெளிவா படிச்சீங்கன்னா கம்பராமாயணம் பெர்ஃபெக்ட்டா செய்வீங்க. விளங்குதா? அப்படி படி. சரி, 3வது கேள்விய பாருங்க. குகனது வீரம் எப்படி புலப்படுது? என்னண்டு? பரதனது பெரும் படை, அவன் எவ்வளவு பெரிய படை, 60,000 அக்குரோணிகள் என்று பெரியோர்களால சொல்லப்பட்ட அந்த படை, அவ்வளோ படையையும் இவர் தனிய ஒரு ஆளா நின்று தன்ற அம்புகளாலே கொன்று குவிச்சிருவாராம். தன்ற அம்புகளால் என்ன செஞ்சிருவாராம்? கொன்று குவிச்சிட்டு அந்த கொழுப்பு மிகுந்த அந்த பிணங்கள்ல திரட்சிய கடலை கொண்டு போய் சேர்த்த அந்த கடலே தூண்டு விடும் என்று சொல்றதின் ஊடாக குகனது வீரம் என்ன செய்கின்றது? வெளிப்படுகின்றது. அப்ப அவ்வளவு பலசாலி எரிப்பான் அவன். அவ்வளவு படையும் தன்ற உத்த அம்பாலே கொன்று குவிக்கிறேன் சாதாரண விஷயமா இல்லத்தானே? அப்ப அதுல இருந்து என்ன, அவன்ட வீரம் புலப்படுகின்றது என்று நீங்க அதுக்கு கொஞ்சம் விளக்கமா கொடுக்கும். ஓகேவா? ஓகே மிஸ். அதே மாதிரி உலகமிசை உணர்வெழுப்பி அதுவும் படிப்பிச்சுட்டேன். உலகமிசை உணர்வெழுப்பி உங்களுக்கு நான் படிப்பிச்சதால அது ரெக்கார்டிங்ஸ் போட்டுருவேன். டைம் போகுதானே, அடுத்து எனக்கு ஒரு கிளாஸ் நீக்கி. சரி, ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, இந்த சிறுகதைக்கு எப்படி ஆன்சர் என்று சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, அதனால சிறுகதைக்கு நான் டிரெக்டா வர. சரியா? ஏன்னா நம்ம அடிக்கடி பார்த்த விஷயம் தான் சிற்றினம் சேராம, அதே மாதிரி இது எல்லாம் பார்த்த விஷயம் தான். ஒரே விஷயத்த ஒவ்வொரு பேப்பர்லையும் எனக்கும் பார்த்து கொண்டிருக்க போர் மாதிரி உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்க போர். சரியா? ஓகே, புதுசா ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப நான் முடிச்சிருவேனா கிளாஸ் வந்து ஒரு இப்ப 10 மணிக்கு முடியும். சரி, ஓகே. எனக்கு வயது 13 என்ற சிறுகதையை ஆதாரமாக கொண்டு சல்மாவின் குடும்ப நிலவரம், சல்மா போடியார் வீட்டில எதிர்கொள்கின்ற அடக்குமுறைகள், எஜமானியின் ஓர வஞ்சகத்தன்மை என்பவற்றை சொல்லு. சிறுகதைக்கு எப்படி தெரியுமா ஆன்சர் எழுதுற பிள்ளைகள்? பந்தியமைப்புலதான் ஆன்சர் எழுதுறது. சிறுகதையில பயன்படுத்தப்பட்ட பேச்சு வழக்கு சொற்கள், அடிகளை மேற்கோள் காட்டி விடை எழுத பழகணும். சும்மா மொட்டையா எழுதுற இல்ல. சும்மா மொட்டையா அவங்களுக்கு கதை தெரியுமெண்டு மொட்டையா எழுதிட்டு வாருது இல்ல. 2-3 அடிகளை அங்க போட்டு இங்க போட்டு மேக்கப் பண்ணி, எப்படி மேக்கப் பண்ணா எப்படி நீங்க பிளஷ் கொடுப்பீங்களோ அத மாதிரி அங்கங்க டச்சப் பண்ணிடணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு மேக்கப்புக்கு நீங்க ஃபவுண்டேஷன் போட்டு மாய்ஸ்சரைஸ் போட்டு எல்லாம் மூஞ்சி கப்பினாலும் கடைசி அவங்களுக்கு பினிஷிங் லுக்கோட அழகு தாருது அந்த பிளஷ்.
நம்ம 2 கண்ணத்துக்கும் போற அந்த பிளஷ் அது போட்டாதான் ஒரு அழகு. அத மாதிரி தான் என்னதான் நீங்க ஃபுல்லா விட எழுதியிருந்தாலும் தமிழ் பாடத்துல 2-3 அடிகள் அங்கங்க போட்டு விட்டீங்கன்னா தான் அந்த விட பளபளப்பா இருக்கும். அந்த விட என்ன வேர்த்தானதா இருக்கும். விளங்குதா? சொன்னது விளங்குதா? ஓ மிஸ். ஓம் டீச்சர். ஓகே. இதுல பாருங்க, உங்களுக்கு தெரியும் எனக்கு வயது 13 என்ற இதுல வந்து சல்மாவுட அடக்குமுறை எப்படி சொல்றாங்க என்றா ஃபர்ஸ்ட் அதுக்கு அறிமுகத்தை எழுதணும். என்னண்டு எனக்கு வயது 13 என்ற சிறுகதையில சல்மாவின் குடும்ப நிலவரம் அதை நாங்க அவதானிக்க போனோமா, சரி, இல்லாட்டி அவதானிக்க போனோம் என்ன பின்வருமாறு அதை எடுத்து காட்டப்படுகின்றது அப்படின்னு ஒரு சின்ன அறிமுகம் தான். சின்ன அறிமுகம், இப்படிதான் அறிமுகம், பெருசா ஒண்ணும் அறிமுகம் இல்ல. அது இவராலே அப்துல் சமதால் எழுதப்பட்டுச்சு, அவர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை. டிரெக்டா கேள்விக்குள்ள வாங்க. லைட்டான அறிமுகம் சரியா குடுத்துட்டு நீங்க சல்மாவோட குடும்ப நிலவரத்தை உதாரணங்களோட அதை எடுத்து காட்டணும். என்ன என்ன குடும்ப நிலவரம் சொல்லுங்க பாப்போம். அவரோட குடும்ப நிலவரத்தை கதை தெரியும் தானே எல்லாருக்கும், சிறுகதை. தந்தை இறந்துட்டாரு. ஓகே. தந்தை அவள் பிறக்கும் போதே தந்தை என்ன செஞ்சிட்டாரு, இறந்துட்டாரு. இருக்கும்போது தந்தை இறந்துட்டாரு. உமா வந்து கைமை பெண் ஆகிட்டா, விதவையா இருக்கிறா. அதே மாதிரி அவளுக்கு ஒரு ராத்தா இருக்கிறா. ராத்தா மீன்ஸ் அக்கா, அக்கா இருக்கிறாங்க. அதே மாதிரி வேற யார் இருக்கிறது, காக்கா இருக்கிறார். ஒரு அண்ணா ஒன்று இருக்கிறாரு, அவருக்கு மாசம் 15 ரூபாய் சம்பளம், அவளுக்கு 10 ரூபாய் சம்பளம். அவ வந்து அக்காவை வந்து வேலைக்கு அனுப்ப இயலாது. அப்ப அவ வீட்டை தான் இருக்கிறா. அவக்கு கல்யாண வயசு வந்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறா. உம்மா வந்து தினமும் நெல்லு குத்தி விப்பா, அப்படிலாம் சொல்லப்படுது. நெல்லு குத்தி விப்பா, இப்படி எங்களை பெத்துட்டு யார் யாரோ வீட்டுக்கு தானம் பண்ணி வயிறு வளர்க்குறா. சரியா? அப்படிலாம் நிறைய விஷயம் அதுல சிறுகதையில சொல்லப்படுது. சிறுகதையில சொல்லப்பட்ட விஷயம். இதை நீங்க உதாரணம் காட்டி இழுக்கணும். விளக்கத்தை நீங்க விளக்கமா எழுதணும். அது உங்களோட சொந்த மொழி நடை. எப்படி சல்மானோட குடும்ப நிலத்தை பார்த்தா ரொம்பவும் வறுமைப்பட்ட ஒரு குடும்பம். ஏன்னா அவளுக்கு ஒரு காக்கா ஒரு அக்கா இருந்தும் அவர்களோட செலவுக்கும் அவங்கள சம்பாதிக்கிறது வந்து அவங்க தின்றதுக்கு மட்டுமே போதுமா இருக்கு. தின்றதுக்கு மட்டுமே என்ன செய்யறா, போதுமா இருக்கு என்று அவள் சல்மா சொல்றாள். தின்றதுக்கும் உடுத்துறதுக்குமே போதுமாக இருக்கு. அந்த காசை வச்சு கொண்டு எங்கட உம்மா எந்த குமரை வந்து கரையேற்றுவா என்று கேட்கிறார். அப்ப இதெல்லாம் நீங்க மேற்கோள் கோட்டி மேற்கோள் குறிக்கல போட்டு இந்த அடிகளினூடாக அவளது குடும்ப வறுமை தெரிகிறது, வெளிப்படுகின்றது, எடுத்து காட்டப்படுகின்றது என்று கொடுக்கணும். சரியா? அது என்ன செய்யணும், கொடுக்க வேணும். பாருங்க, அதே மாதிரி குறைஞ்ச சம்பளத்துக்கு சல்மா வேலைக்கு இருக்கிறது, அதெல்லாம் உங்களோட குடும்ப நிலவரம் தான். சரியா? அந்த மாதிரி எப்படி விடை எழுதுற அமைப்பை சொல்லித்தாரு. விளக்கத்தை எழுதுறீங்கன்னா அந்த விளக்கத்துக்கான ஆதாரத்தை நீங்க கொடுக்கணும் சிறுகதையில இருந்து. சரியா பிள்ளைகள்? கிளியரா விளங்குதா? அறிமுகம் எழுத வேண்டாம், அதுக்கு மார்க்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அறிமுகம் எழுதணுமான்னு கேட்கிறேன். நான்மா சொல்றேன், அறிமுகத்துக்கு மார்க்ஸ் இல்லை தான். நான் இப்ப என்ன சொன்னேன், அறிமுகமா அது தொடங்கும் போது அழகாய்க்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு வயது 13 என்ற சிறுகதையில் சல்மாவின் குடும்ப நிலவரத்தை பின்வருமாறு அவதானிக்க முடிகின்றது. இது அறிமுகம் இல்ல, லைட்டான ஒரு அந்த விடைய தொடக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆரம்பம். அறிமுகம்டா அந்த எனக்கு வயது 13 அப்துல் சமதால் எழுதப்பட்டுச்சு, அவர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், அவர் இப்படி வெளியிடப்பட்டுகிறாரு, இதுல ஒரு 13 வயசு சிறுமியை பத்தி சொல்லிருக்கி, அவள் படுகின்ற துன்பத்தை பத்தி சொல்லிருக்கி, அப்படி லோங்கா எழுதுறதுதான் தேவையில்லை. விளங்குதா உங்களுக்கு? அப்படி லோங்கா எழுத தேவையில்லை சொல்றேன். கிளியரா? இப்ப நீங்க இதுல ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னீங்க தானே, அப்ப அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எடுத்துக்காட்டி இதனூடாக சல்மாவின் அந்த குடும்ப வறுமையும் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி அப்படி அப்படியே எழுதிட்டு போறதா? ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுத சொல்லலாமா, பந்தியாத்தான். அதான். ஓ மிஸ், பந்தியா எழுதும் போது அந்த இதை கொடுத்து போகணுமா? ஓ ஓ ஓ ஓ இப்ப சல்மா என்ன, பாப்பா மவுத்தாகிட்டாரு, உமா கைமை பெண் ஆயிட்டா, உமாக்கு வந்து எந்த பெண்ணையும் கரை ஏத்த முடியாம இருக்கிறான்டா. அப்ப அவள் அதுல ஒரு அடிய போடுறது,
இந்த காசை வச்சுக்கொண்டு எந்த குமரை கரையேற்றுவது என்ற சல்மாவின் கூற்றினூடாக நாம அவளோட வறுமையை தெரிஞ்சு கொள்ள முடியும், குடும்ப நிலவரத்தை தெரிஞ்சு கொள்ள முடியுது அப்படின்னு கொடுத்தா சரி. சரியா? இடைக்கிடைக்க அந்த வரிகளை போட்டு கொள்ளணும். சரியா? அப்ப திருத்துறவங்களுக்கும் தெரியும். ஓகே, புள்ள விளக்கத்தோட தான் எழுதி இருக்கு, விஷயம் இருக்கு புள்ளைகிட்ட என்று கொடுப்பாங்க. மார்க்ஸ் போடுவாங்க அள்ளி அள்ளி. இது சும்மா கதையை அப்படியே ஒப்பித்து விட்டேன், என்ன இது புள்ள கதையை மனப்பாடம் செஞ்சுட்டு அப்படியே வந்து எழுதிருக்கு என்று நினைப்பாங்க. அப்ப திருத்துற ஆக்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நம்மளோட விடை அமைப்புகளும் விடைகளும் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட எழுத்தும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும். கோழிகின்ற மாதிரி கிண்டிட்டு வந்தீங்க என்றால் திருத்துறவனுக்கு கண்ணு தெரியாட்டி இல்லாட்டி அவன் கண்ணாடி போட்டவனா இருந்தா அவன் வாசிக்க தெரியாம சும்மா சும்மா கிறுக்கிட்டு போயிடுவான். சரியா? அப்போ எழுத்து கொஞ்சம் நீட்டா எழுதணும், அதுக்கு உருப்பமே இல்லை, கொஞ்சம் விளங்குற மாதிரி எழுதினா சரி. சரி, அதே மாதிரி 2வது கேள்வி என்ன? சல்மா போடியார் வீட்டுல எதிர்கொள்கின்ற அடக்குமுறைகள் என்னென்ன அடக்குமுறைகள் சொல்லுங்க டக்கு டக்குன்னு ஒரு ஆள். அவைக்கு ஒரு பிளேட் தூங்குறதுக்கு அவக்கு அவ வந்து கிச்சன்ல தான் தூங்குற. ஓகே, வெரி குட். சொல்றேன் நான் அதை என்னென்றால் ஷோர்ட்டா சொல்றேன், அந்த கதை மாதிரியே சொல்றேன். என்ன அண்ணா அடக்குமுறைகள் எதென்றால் என்றால் அவளுடைய ட்ரெஸ்ல இருந்து அவள் படுக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் அடக்குமுறை தான். அவள் எப்பயுமே ஒரு வேலைக்காரி போலத்தான் காட்சிப்படுத்துறாங்க. அவள் எப்பயுமே ஒரு வேலைக்காரியாகத்தான் என்ன செய்யறாங்க, காட்சிப்படுத்துறாங்க. அவளுக்கு ஒரு போலக்கை சட்டையெல்லாம் தச்சு கொடுத்து, பாவம் அந்த பிள்ளை ஒரு உண்மை சம்பவத்தை தான் எழுதியிருந்தார். ஒரு கட்ட பாவாடையும் ஒரு போலக்கை சட்டை, சரியா, பொம்மைக்கை, அதுதான் போலக்கைன்னு சொல்றோம். இந்த போலக்கை சட்டையும் தச்சு கொடுக்குறாங்க. பச்சு பண்ணாலைக்கு சீத்த துணியில அதுவும் அப்படி தச்சு கொடுத்து அவளோட மகைக்கு நல்ல உடுப்பும், இவட அதே வயசுல இருக்கிற அந்த செல்மாக்கு இப்படியான உடுப்பும் கொடுக்கறதுனூடாகவும் அவங்களோட அடக்கு முறை என்ன செய்யுது, வெளிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்ன தனியான ஒரு பாய், சாப்பிடுறதுக்கு தனியான தேநீர் கோப்பை தட்டை என்று அவளுக்குன்னு தனித்தனிய அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. படுக்கிறதுக்கு தலைவாணி இல்லாத பாய் என்று அவளை ஒரு சிறை கைதியாகத்தான் வச்சிருக்கிறாங்க என்று சல்மா சொல்றார். சிறை கைதிகள் கூட இப்படி இருக்க மாட்டாங்க, சிறை கைதிகளோட வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவளோட கூற்று ஊடாக அடக்குமுறை வெளிப்படுது. சரி, அவள் சொல்றாள், மீன் வெட்டுறது நான், அரிசி வடிக்கிறது நான், சோறு சமைக்கிறது எல்லாமே நான், உண்ணும் போதும் குடிக்கும் போதும் மட்டும் ஏன் இழிந்த சாதியாக மாறிவிடுகிறேன் என்று கேட்கிறார். உங்களுக்கு கதை ஞாபகம் இருந்தா இந்த வார்த்தையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் இப்ப புக்கை பார்த்து சொல்லையில, போனை பார்த்துன்னு சொல்லையில, அப்ப படிச்சது இப்ப மட்டும் எனக்கு நிக்குது, மெமரைஸ் ஆகி நிக்குது, அந்த வரிகளோட நிக்குது. அப்படின்னா நான் எந்த அளவு ஆழமா படிச்சிருப்பேன்னு பாருங்க. சரியா? அப்படி சொல்றேன், உண்ணும் போதும் குடிக்கும் போதும் மட்டுமே இவர்கள்ல நான் இழிந்த சாதியாக மாறிவிடுகிறேன் என்று கேட்கிறார். அப்ப இந்த அடிகள் எல்லாம் கொடுத்து நீங்க என்ன செய்யணும், எடுக்க இயலும். சரியா? அது மாதிரி வேற என்ன அடக்குமுறைகள்? இது பாயிண்ட கொடுத்துட்டு அந்த அந்த வசனங்களை வந்து எழுதினால மார்க்ஸ் கிடைக்கும் தானே நீங்க சொல்ற மாதிரி? விளக்கத்தை கொடுத்துட்டு நீங்க அதுக்கு பாயிண்ட்ஸ் எழுதுற இல்ல, விளக்கத்தை கொடுத்துட்டு நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மேற்கோள் காட்டினா சரி. சரியா? அது எல்லாத்துக்கும் வரும் தானே மிஸ், அந்த வசனங்கள் எழுதினா வசனங்கள் எழுதுறது எல்லாத்துக்கும் வரும் தானே, கவிதைகள் கவிதைகள், கவிதை, கட்டுரை, நாவல் எல்லாத்துக்கும் வரும். இப்படி எழுதுற மெத்தட், இந்த மெத்தட் எல்லாத்துக்கும் வரும். கம்பராமாயணம் அதுக்கும் வரும். சரியா டீச்சர்? ஓகே மிஸ். இப்ப சல்மா சொல்ற ஒவ்வொரு கூற்றுக்களினூடாகவும் அவட அந்த அடக்குமுறை வெளிப்படுத்தப்படுகிறது அப்படி சொல்லி சொல்லி கொடுக்கலாம் தானே? ஆமா, அப்படியும் குடிக்கணும். சல்மா சொல்கின்ற ஒவ்வொரு கூற்றுக்களூடாகவும் அடக்குமுறை வெளிப்படுத்துகின்றது என்று நீங்க கூற்ற கொடுத்தீங்கன்னா அந்த கூற்றுக்கு விளக்கம் எழுதணும். நீங்க கூற்ற மட்டும் கொடுத்துட்டு வர இல்ல. சரிதானே? விளங்குதா உங்களுக்கு? ஓகே டீச்சர். ஓகே சரி. சரியா? அத மாதிரியான நிறைய அடக்குமுறைகள் என்ன செய்யறாள் அவள் வந்து மேற்கொள்ள. அதே மாதிரி அவட மகன் சாகா அவனோட கதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் என்ன செய்யறா, தடை விதித்து அவ வந்து அடக்குமுறையா பயன்படுத்துறா. அத மாதிரி அவள் எந்த விஷயம் கேட்டாலும் அவள் அடக்குறா.
அவள் வந்து தனக்கு ஒரு மேலாக்கு ஒரு ஷோல் ஒன்று வாங்கித்தாங்க, எனக்கு திறந்த மார்போடு திரியறதுக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்ல, உனக்கு என்ன இப்ப வயசாடி அந்த மாதிரி எல்லாம் கேக்குறா. சரி, அது வந்து ஓர வஞ்சகத்தன்மைக்குள்ள வரும். அந்த அந்த விஷயத்த ஓர வஞ்சகத்தன்மைக்குள்ள ஆட் பண்ணும். சரியா? ஏண்டா அவட மகளுக்கு மட்டும் அழகான உடுப்பு அழகான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுத்து அழகா அமைக்கும் போது இந்த இந்த பச்சை புள்ள கேக்குது ஒரு சோல் தாங்களேன் என்று கேட்க, அதுக்கு என்ன சொல்றா? எவ்வளவு பணம் இருந்தும் இப்ப புடவை சீலை விக்கிற விலைக்கு இதெல்லாம் கட்டுமாடி என்று கேட்கிறா. அப்ப பாருங்க, ஓர வஞ்சகத்தன்மையா தான் இருக்கிறா. அப்ப அந்த விஷயங்களை நீங்க கொடுத்து என்ன செய்யணும்? அழகா எடுக்கணும். சிறுகதை அழகா படிச்சீங்கன்னா பிள்ளைகள் அழகா நீங்க கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதணும். வித்தின் அந்த சென்டென்ஸை போட்டு போட்டு அழகா நீங்க கொடுத்துக்கொள்ளேன். விளங்குதா? ஓகே ஓகே, எல்லா மும்மதையும் வந்து விளங்கப்படுத்திட்டேன். சரியா? எல்லா மும்மதையும் விளங்கப்படுத்தியாச்சு. யூடியூப்ல இருக்கு பாருங்க. சரி, ஓர வஞ்சத்தன்மையில அது வரும். சரி, அவளுக்கு போலக்கை சட்டை டீச்சர் கட்டு எல்லாம் உண்மைதே கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம எல்லாம் உண்மைதேன்றது கொஞ்சம் சொல்றீங்களா? எல்லா மும்மதையும் கொஞ்சம் வந்து ஷோர்ட்டா. நான் யூடியூப் லிங்க் போட்டு விடுறேன். அதுல பாருங்க. சரி, நம்ம டைம் இல்லை எனக்கு அடுத்த கிளாஸ் வரைக்கும். யூடியூப் லிங்க்ல போட்டு இருக்கேன். கிளாஸ் செஞ்சேன், அதுல போட்டு இருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஓகே ஆ அப்ப இந்த மாதிரி சிறுகதை கேட்டதால சிறுகதையை நான் ஷோர்ட்டா விளங்கப்படுத்திக்கிறேன். அப்ப இப்படி சிறுகதை கேட்டா இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க ஒரு சிறுகதையும் படிச்சு கொண்டீங்கன்னா கிளியரா பிள்ளைகள்? ஓ மிஸ் கிளியர். அப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த பகுதிகளா பார்ப்போம். சரியா? டீச்சர், ஓ காரணமாலை வந்து 8வது கேள்விக்குள்ளான வரும். ஓ காரணமாலை, தேம்பாவணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, அமலநாதி பிரான் திருவாசகம், அதெல்லாம் 8ஆம் கேள்வியில தான் வரும். ஓகே டீச்சர். அந்த குகப்படலத்துக்கு பிறகு அந்த கவிதையும் உரைப்பகுதியும் அந்த ஓ கேள்வி வரல டீச்சர். ஓ அதுல வந்து அந்த கேள்வியில வந்து விட அந்த உரை கவிதை இல்லாம மத்த கேள்வி இன்னொரு கேள்விக்குல ஓ அதுல வந்து கேள்விக்கு அந்த விடைய டிரெக்டா அதுக்கு விளக்க தேவையில்லை டீச்சர். அதுக்கு விளக்க தேவையில்லை. அது இந்த பந்திக்குள்ள இருக்கிற விஷயத்த மட்டும் இல்லைன்னா சரி. ஓகே டீச்சர். ஓகே மிஸ் பிள்ளைகள், அதே இந்த மாதிரி கட்டுரைகள் கொஞ்சம் அந்த கட்டுரைகளை கட்டுரை கொஞ்சம் இது சொல்லி சம்பாஷணை ஒரு கலை, இலக்கிய விமர்சனம் என்ற கட்டுரையும் மார்னிங் கிளாஸ்ல வந்து நான் இதை இனி சொல்லி தருவேன் பேமெண்ட் பிள்ளைகளுக்கு. சரியா? மார்னிங் வந்து 10 மணில இருந்து 12 மணி, இல்லாட்டி 9 மணில இருந்து 12 மணி மட்டும் அந்த டைம் கிளாஸ் ஷெட்யூல் அது போட்டுட்டு மட்டும் இல்ல மிஸ், அந்த மத்த இதுக்கு வருமே கட்டுரை எழுதுக வருமே நாங்க எழுதுவோம் எனக்கு ஒரு அந்த ஒரு தலைப்பு இருக்கு. அந்த கட்டுரையும் கொஞ்சம் எதிர்பார்க்க எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே மெதட் எப்படி எழுதுறேன்னு. அதை போட்டுட்டு நான் இந்த முறை என்னென்ன தலைப்புகள் எதிர்பார்க்கலாம், இது மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்னு போட்டிக்கிறேன் தானே சேனல்ல. இதுக்கும் கொஞ்சம் குரூப்லயும் கொஞ்சம் போட்டுருங்க மிஸ், கொஞ்சம் பாக்குறேன். சரி, அது பார்த்து படலைன்னா ஒருக்கா பார்த்து போடுங்க. தலைப்புகள் அது சும்மா போட்டிக்கிறேன். அண்மை தகவல்களை வச்சு கொண்டு என்னென்ன தலைப்புகளுக்கு நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும்னு போட்டிக்கிறேன். கட்டுரை எழுதும் போதும் பிள்ளைகள் அட அறிமுகம், அட உள்ளடக்கம், கடைசியா முடிவுரை எல்லாம் அழகா கொடுத்து சொல்ல எண்ணிக்கையெல்லாம் வடிவா கொடுத்து இதன். சரியா? ஒரு இயற்கை அனர்த்தமண்டா என்னன்றதான் முதலாவது பந்தியில் இருக்கு. சார், கட்டுரை ஒரு தாள் அப்படி எழுதின போகுந்தானுல ஒரு தாளோ 350 சொற்கள்னா வந்து ஒரு தாள் காணுமா? 2.5 பக்கம் அப்படிகள் தானே வரும். 2.5 பக்கம் கிட்ட வரும் 350. அந்த அளவுக்கு நீங்க எழுதுவீங்களா? சரி. 3 பக்கம் இல்லையா டீச்சர்? அது உங்களோட எழுத்தை பொறுத்து இருக்குமா. உங்களோட எழுத்து சின்னனா இருந்தா 2.5 பக்கத்துக்குள்ள முடிஞ்சிடும். பெரிய எழுத்தா இருந்தா 3 பக்கமும் எடுக்கும். பொதுவா பாக்குறேன்னா 2.5 பக்கம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் 350 சொல்லுன்னு பாப்பாங்க. பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகல. ஓகே, பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகிறேன்டா என்னோட நம்பருக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்களா? சரி பிள்ளைகள், எனக்கு அடுத்த கிளாஸ் வரைக்கும் நான் கிளாஸ் முடிக்குமா?